ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 29/7/2024 4/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது காலவருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும், கடகத்தில் புதன் சூரியன் மற்றும் சுக்கிரன், கேது பகவான் கன்னியிலையும், கும்பத்தில் சனி பகவான் வக்கரத்திலையும், ராகு மீனத்தில் இருக்கக்கூடிய நிலை. சுக்கிரன் ஆகஸ்ட் 1 கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்கிறார். இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானது பரணி நட்சத்திரம், அதாவது மேஷ ராசியிலிருந்து ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசி வரலும் போகிறார். அதாவது இது 4 ராசிகள் போகிறார். அதாவது பரணி, கிருத்திகை, அதாவது பரணி, அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் 4 ராசிக்கு அவர் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயாளர் விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 29 ஆடி கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள். நிறைய அதாவது பால் குடங்கள், அதை தவிர முருகப்பெருமானுக்கு அதாவது அன்றைக்கி விரதம் இருந்தெல்லாம் செல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். எதிரிகள் அற்ற நிலை வேண்டும்னா முருகப்பெருமானை வேண்டது ரொம்பவும் நல்லது. குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் முருகனை வேண்டிக் கொள்வது மிகவும் ஏற்றம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 31/7/2024 அன்றைக்கி ஏகாதசி, அதாவது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உபவாசம் இருந்து, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் இவாள்லாம் சுஜ்ஜி சாப்பிடுவா. அன்றைக்கி முடிஞ்சவர்களும் பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை, அதாவது சகஸ்ரநாமம் இந்த மாதிரியான ஸ்லோகங்களை போட்டு கேட்டு பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். 1 அன்னைக்கு பார்த்தாலேயானால் 1/8/2024 அன்னைக்கு பிரதோஷ காலம் மாலை. ஏன்னா பிரதோஷம்ன்றது மாலையில் தான் ரொம்பவும் விசேஷம். அதுவும் 5:45 6 மணி 6:15 மணி வரலும் உண்டான காலகட்டம். சந்தியா காலம்னு சொல்லக்கூடியது. அந்த தீபாராதனை சிவன் கோவிலில் பெரிய விசேஷம். நந்தி தேவனுடைய கொம்பின் வழியாக தீபாராதனையை பார்க்குறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். நினைத்த காரியங்கள், கடன் தீரக்கூடிய பிரச்சனைகள், அதை தவிர எல்லா பிரச்சனைகள், உடல் நலத்தில் உண்டான பிரச்சனைகள், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உண்டான எந்த ஒரு பிரச்சனைக்கும் பெரிய ஏற்றம் கொடுக்கும். இந்த பிரதோஷ காலம் 1 வருஷ காலம் நீங்கள் இது பண்ணிங்களே ஆனால், அதாவது சாப்பிடாமல் உபவாசம் இருந்து பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சாப்பிடும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடனோ, உங்களுக்கு ஏற்பட்ட நோயோ, உங்களுக்கு ஏற்பட்ட எந்த ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகளோ எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஆடிப்பெருக்கு 3/8/2024, அதாவது ஆடிப்பெருக்குன்றது ஆடி 18ஆம் நாள் அன்றைக்கி பார்த்தாலேயானால் சூரியனும் சந்திரனும் பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதும், சனி பகவான் நட்சத்திரத்தை விட்டு செல்லக்கூடிய காலகட்டத்தை ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம். பொதுவாகவே சந்திரன் வீட்டில் சூரியன் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதும், சக்தியின் வீட்டில் சிவம் இருக்கிறதுனால சக்திக்கு மிகப்பெரிய ஏற்றம். அதனால தான் இது அம்மனுக்கு இந்த மாதம் மிகவும் ஏற்றமான மாதம் ஆடி மாதம்னு சொல்லக்கூடியது. இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை ஆடிப்பெருக்கு 18 பார்த்தாலேயானால் உங்களுக்கு காவிரி ஆற்றங்கரையில் நீர்பிடிப்பு பகுதிகளில், பொதுவாகவே காவிரின்னு மட்டும் இல்லை நீர்பிடிப்பு பகுதிகளெல்லாம் பெண்களெல்லாம் போகிறதும், அதாவது அங்கே போய் புதிய நீர் பாசனம் வர்றதுனால அங்கே விளக்கேற்றி கற்பூரம் ஏற்றிட்டு புதிய நீரை வரவேற்று செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். மழையும் சரி, நல்ல ஒரு பாசனத்திற்கு தண்ணீரும் இந்த வருஷம் நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கிறதும் இந்த ஆடி 18 ஒரு பெரிய விசேஷம். இந்த ஆடி 18க்கு மேலே கல்யாணத்துக்கு ஜாதகம் பரிவர்த்தனை பண்ணிக்கிறது, அதெல்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 4/8/2024 அன்றைக்கி அமாவாசை. ஆடி அமாவாசை பொதுவாகவே தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய விஷயம். ஆடி அமாவாசைன்றது
ஆடி மாதம், புரட்டாசி மாதம், தை மாதம், தை அமாவாசை, ஆடி அமாவாசையெல்லாம் மிகவும் ஏற்றமான விஷயம். பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று. பண்ண வேண்டியது தாய் தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த கடமைகளை ஆற்ற வேண்டும் அப்படின்றத சொல்கிறோம். அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய குலத்தில் பிரச்சனைகள் வரும். அதாவது குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் தட்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லா சுபகாரியமும் கைகிட்ட வந்து தட்டி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி பித்ருக்களுக்கு உண்டான காரியங்களோ பித்ருக்களுக்கு உண்டான கடமைகளில் செய்யாமல் இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இந்த வாரம் பார்த்தாலும் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் ராசி, அதாவது 8ஆம் ராசியில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் சென்று இந்த கோசாலைக்கு போய் பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை 29/7/2024 4/8/2024 வரை உண்டான காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம், இது எல்லாம் கொடுங்க. முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன். பாத சந்தி, நட்சத்திர சந்தி, அதை தவிர லக்ன சந்தி இருக்கா, அதை தவிர ராகு கேத்துவோட சம்பந்தம் இருக்கா கிரகங்களுக்கு, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். என்னுடைய கட்டணம் என்னன்னு தெரியப்படுத்துகிறேன். என்னுடைய கட்டணத்தை அனுப்புங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் 2-3 டேஸில். இந்த அப்பாயின்மெண்ட் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்த்து அதற்குண்டான ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 29/7/2024 4/8/2024 வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கார். பெரிய ஏற்றம். 11ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி, தனஸ்தானாதிபதி, அவரும் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக 11ஆம் இடம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 11ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதுனால எந்த விஷயங்களும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்தில் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த கன்னியா ராசிக்காரர்கள் அமைகிறது. 11ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. 11ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் புதன், சூரியன், சுக்கிரன் 3 கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 9-10 அதிபதிகள் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. 12ஆம் அதிபதியும் 12க்கு 12ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு செலவுகள் அற்ற நிலை இருக்கும், வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும். பணம் எல்லா வகையிலும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் எதிரிகள் இருந்தாலும் எல்லா விதமான எதிரிகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதுனால ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனாலையும் வக்கரகதியில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக புதிய வேலை மாற்றங்கள், வேலையில் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நண்பர்கள் மூலியமாக சிறு தொல்லைகள் இருக்கும், இருந்தாலும் அவர்கள் மூலியமாக ஆதாயம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 10ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. 9ஆம் இடத்தில் 2 கிரகங்கள் 8-9, 8ஆம் இடத்தின் அதிபதியும் சேர்ந்து இருக்கார். 3-8 அதிபதியான செவ்வாய் பகவானும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். குருமங்கள யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அதாவது 29/7/2024 4/8/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 29ஆம் தேதி மாலை ஒரு 8:30 மணி வரலும் சந்திர பகவான் சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, தேவையில்லாத காசிப்ஸ் பண்ணாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர மங்கள யோகம் அமையிறது. சந்திரனோடு சேர்ந்து குரு இருக்கிறதுனால குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம் அமையிறது. சந்திர
அதாவது குரு சந்திர யோகம் அமையிறது பெரிய ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. 9ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பொருள் வரவு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது 1ஆம் தேதி, அதாவது 1ஆம் தேதி இரவு, 1ஆம் தேதி அதிகாலை ஒரு 12:30 மணியிலிருந்து 3ஆம் தேதி அன்னைக்கு காலை ஒரு 7:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 10-11 பரிவர்த்தனை யோகம் பெறுறது. பெரிய ஏற்றம், தொழிலில் பெரிய மாறுதல்கள் வரும். அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பாட்டு, அதாவது வாய்ப்பாட்டு பாடுறவங்க, அதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கில் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு, அதை தவிர ஆர்ட் டைரக்டர்ஸ், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். அதற்கு பிறகு அவரும் 11ஆம் இடத்துல வரார். சூரியனும் சந்திரனும் 11ஆம் இடத்துல வரக்கூடிய காலகட்டம் 3ஆம் தேதி காலை ஒரு 7:30 மணியிலிருந்து 5ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும். நினைத்தது எல்லாமே வெற்றியாக வரும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் பொருள், அதாவது தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் கிடைக்க போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது வரதராஜ பெருமாள் கோயில் போட்டு ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. துளசி மாலை போடுறதன் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரத்தில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா ஆடி மாதம் வேறு, அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே உங்களால் முடிஞ்ச ஒரு மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது.